வணக்கம் நண்பர்களே. கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம முக்கியமான வீடியோ வந்து என்னென்னா, இந்த விவசாயம் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே நடவு வயலாக இருந்தாலும் சரி, இல்லை தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, உளுந்து கடலை எது போட்டோம்னாலுமே இந்த வரப்பு ஓரம், மற்றபடி நம்ம முள்ளுவேலி போட்டு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போட்டாலும் ஓரத்துலலாம் பில்லு கணக்கு வழக்கு இல்லாமல் மண்டி போயிடுது. முன்னாடியெல்லாம் பில்லு வந்து மேனுவலாக வந்து அறுப்பாங்க, எல்லாத்தையும் உட்காந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் அதை நம்ம ஆள் வச்சு செத்த போனோம்னு சொன்னோம்னா அது ஏகப்பட்ட செலவாகும். ஆள் சம்பளம், ஆளும் கிடைக்கல, ஆள் சம்பளமும் கூட. அதனால் இந்த கிளைபோசெட்டுங்கிற களைக்கொல்லி, இது நிறையா களைக்கொல்லி இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசல்ட்டு நான் எல்லா களைக்கொல்லியுமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து இந்த களைக்கொல்லி ரொம்ப பக்கா ரிசல்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து 1 லிட்ரு வாங்கினோம்னா நம்ம ஒரு சில பேர் 1 லிட்ரு வாங்கி 10 கலவை 12 கலவைன்னு போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டு இருக்காது. அதனால் இது வந்து ஒரு 7 கலவை இல்லைன்னா ஒரு 8 கலவை, அதாவது ஒரு டேங்க்கு வந்து 100 மில்லி 120 மில்லி, அதுக்கு மேலே போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி போட்டு இப்போ இதில் அடிக்கிறாப்புல. கடுமையான செடி இந்த பில்லு தானே கிடையாது, எந்த பில்லாக இருந்தாலுமே சரி, இல்லை தீவன பில்லு, பூண்டு, செடி, கொடி அனைத்துமே இப்போ அந்த அடிக்கிறத பாருங்கள். அப்படியே வந்து கரெக்டாக ஒரு 3 நாளில் சுத்தமாக செருவாகிடுது. அதுக்கப்புறம் 4-5 மாதம் ஆகும் அந்த இடத்துல இது பண்ணி முளைக்கிறதுக்கு. அதனால் இந்த களைக்கொல்லியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இது தென்னை மரத்து வேறு இதுக்கெல்லாம் நம்ம அடிக்க முடியாது. தென்னை மரத்தை சுற்றியெல்லாம் நம்ம மேனுவலாக சுத்தம் பண்ணிக்கலாம். களைக்கொல்லி அடிக்கணும், ரொம்ப ஓவர் பில்லாக இருக்குது, ஆளும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைந்த செலவில் நல்ல ரிசல்ட். இது நாங்கள் சொந்தமாக செஞ்சு பார்த்துட்டோம். அதனால் இந்த களைக்கொல்லி எடுத்துக்கோங்க. களைக்கொல்லி அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் சாதாரணமாக கை கழுவிட்டு சாப்பிடக்கூடாது. இதை வேணால் நல்லா சோப்பு போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். பீடி சிகரெட் பற்ற வைக்கிறதுனாலும் பண்ணணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம். க்ளவுஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து, இவருக்கு நான் க்ளவுஸ் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டாப்புல, அதனால தான் அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் க்ளவுஸ் வச்சுருந்தா யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனாலும் நல்லா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த களைக்கொல்லி எல்லா வகைக்கும் நல்லாயிருக்கு. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி பலனடை மேற்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.